ஹாய்! சிம்பிளான மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு இரும்பு கடாயில எண்ணெய், கடுகு, வெந்தயம் தாளிச்சு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமே ஒரு 20 பல் பூண்டு வந்து தட்டி வச்சு அது கூட சேர்த்துட்டு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துட்டு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சதும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிரும். தூள் உப்பு சேர்த்து நல்லா வதங்கிட்டு, அதுக்கப்புறமே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எண்ணெயிலே மசாலா வதக்கினோம்னா கலர் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமே ஒரு 3 இல்லைன்னா 4 தக்காளி வந்து மீடியம் சைஸில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. கையில் புழிஞ்சு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அரைச்சி சேர்த்துட்டு மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி கொஞ்சம் திக்காக வந்து எடுத்துக்கோங்க. அது இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே வாஷ் பண்ணி வச்சுருக்க எண்ணெய் மீன்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக பச்சை கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே இருக்கட்டும் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும். அதுக்கப்புறமா எடுத்து சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 3 நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாது. சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.